பங்கு சந்தை முதலீட்டாளர்களை பொறுத்தவரையிலும் எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பிஸ்னஸ் மாடல், அதே மாதிரி ஃப்யூச்சரில் எந்தெந்த பிஸ்னஸ் மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போது, அடுத்த தொழில்நுட்பம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி டெக்னாலஜியில் எந்தெந்த கம்பெனிஸ் இருக்காங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஆர்வம் எப்போவுமே உண்டு. ஃப்யூச்சரில் நல்லா இப்போது பெரிய லெவலில் வந்துட்டு இருக்கிற தொழில்நுட்பங்கள் எதுன்னு பார்த்தா நமக்கு தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, செமிகண்டக்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிஸ்னஸஸ் தான் அடுத்த நம்ம தொழில்நுட்பத்தை புரட்டி போடுற பிஸ்னஸ். இதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா இன்றைக்கி இந்தியாவில் கம்பெனிஸ் ஜஸ்ட் இப்போ தான் உருவாகிட்டு இருக்குது. இதில் பெரிய லிஸ்டட் கம்பெனிஸ் இந்த ஸ்பேஸில் இந்தியாவில் இல்லை. இதில் லிஸ்டட் கம்பெனிஸ்னு பார்த்தா ஜாஸ்தி இருக்கிறது வெளிநாடுகளில் தான். ஏன் இந்த டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் பெரிய டெக்னாலஜி ஜெயண்ட்ஸான மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஆல்ஃபபெட், மெட்டா இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் இந்த வருஷம் மட்டுமே $80 பில்லியன் வரையும் ஏஐ டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு உலகத்தில் உள்ள எல்லா கம்பெனிஸும் சேர்த்து ஏஐ டெக்னாலஜியில் மட்டுமே $4 ட்ரில்லியன் இன்வெஸ்ட் பண்ண பிளான் இருக்குது. இப்போது யூஎஸ் சொன்னோம். சைனாவில் பார்த்தீங்கன்னா அலிபாபா ரீசெண்ட்லி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஒரிஜினலி $50 பில்லியன் தான் ஏஐ டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பிளான் வச்சுருந்தாங்க. அந்த பிளானை இப்போ எக்ஸிட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சைனாவில் இது மட்டும் இல்லை, செமிகண்டக்டர்லேயும் இன்விடியாவுக்கெல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரி கம்பெனிஸ் உருவாகிட்டு வருது. ஏஐ டெக்னாலஜி நமக்கு தெரியும், டீப்சீக் ஆல்ரெடி ரொம்ப லோ காஸ்ட்டில் நல்ல சொல்யூஷன்ஸ் கொடுக்குறத அவங்க கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது யூஎஸ் சைனாவை பற்றி மட்டும்தான். இதை தவறையும் உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ், அதாவது குளோபலி வேறு கண்ட்ரீஸ்லேயும் கூட இந்த டெக்னாலஜியில் இருக்குது. உங்களுக்கு இந்த டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த டெக்னாலஜியில் இருக்கிற க்ரோத் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களை அணுகலாம். இதுக்கான சொல்யூஷன் எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத சொல்லி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.